வணக்கங்க நண்பர்களே, சமையல் கட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறேன்னு பாக்குறீங்களா? நம்ம தோட்டத்தில் காய்ச்ச மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொறிச்சிட்டு வந்திருந்தேன். அது என்ன பண்ணலாம் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அவங்க மேங்க புட்டிங் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலில் பண்ணலான்னு சொல்லிட்டு மாம்பழத்துக்கு சக்கையெல்லாம் அந்த பக்கம் வீசிட்டு மாம்பழத்தையும் சர்க்கரையும் பாலையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அடிச்சிட்டுங்க. அடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வடச்சட்டிக்கு இல்லைங்க, அந்த வடச்சட்டிக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சிட்டு இருக்கிற கேப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவும் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுங்க. அதையும் போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா போட்டு கிளறிட்டு இருந்தோம். கிளறி அதை எடுத்து வச்சுக்கோணுங்க. எடுத்து வச்ச பின்னாடி கடைசி ஃபைனல் டச்சுன்னு சொல்லாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு பார்த்தீங்களா, சக்கரை பாகு நல்லா வந்து சர்க்கரையும் தண்ணியும் போட்டு நல்லா கலக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் பாகாட்ட ஆகிக்கு அந்த பாகு எடுத்துங்க. கிண்ணத்தில் லைட்டை ஊற்றி அதை வச்சுட்டு அப்புறம் நம்ம மேங்கா புட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேங்காய் கலக்கணும் பார்த்தீங்களா, அதை சூடு பண்ணதை எடுத்து அதில் போட்டு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து வட்டலில் போட்டிங்கன்னா கேக்கு மாதிரி வந்துடுங்க. அப்படியே தேனாட்ட பாகாட்ட இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க.